அன்பானவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னும் சில தினங்களில் புனிதமான பரிசுத்தமான நோன்பு வர இருக்கின்றது. நோன்பினுடைய மாதத்தினுள் நாங்கள் நுழைய இருக்கின்றோம். இந்த நோன்பை பொறுத்தவரையிலே அல்லாஹ்வுடைய ரஹமத்து, அளப்பரிய ரஹமத்து இறக்கப்படுகின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கின்றது. நரக விடுதலைக்குரிய ஒரு மாதமாக இருக்கின்றது. அந்த வகையிலே 10 ஹதீஸுடைய கருத்தின் அடிப்படையில் இது ஆக்கப்பட்டிருக்கின்றது. முதலாவது 10 அல்லாஹ்வுடைய ரஹமத், இரண்டாவது 10 அல்லாஹ்வுடைய மஃபிரத், பாவ மன்னிப்புக்குரிய 10ஆக இருக்கின்றது. இறுதி 10 நரக விடுதலைக்கான 10ஆக இருக்கின்றது. கண்ணியமானவர்களே, இந்த நோன்புடைய காலப்பகுதியிலே 2 விடயங்களை அல்லாஹு தாலா அடைக்கின்றான். முதலாவது மனிதர்களுடைய எங்களுடைய நப்சை அல்லாஹு தாலா அடைக்கின்றான். அதே போன்று ஷைத்தானுடைய அட்டகாசங்களை, ஷைத்தானுடைய தூண்டுதலை, மனித உள்ளங்களிலே அவனால் உண்டாக்கப்படுகின்ற உணர்வுகளை அல்லாஹு தாலா இல்லாமலாக்குவதற்காக ஷைத்தானை அடைக்கின்றான். கண்ணியமானவர்களே, இந்த மாதத்திலே பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்வது மிக முக்கியமாக இருக்கின்றது. 3 துஆக்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இந்த காலப்பகுதியிலே செய்தார்கள். 2வது 10 பாவ மன்னிப்புக்குரியதாக இருக்கின்றது. இந்த பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளாதவன், இந்த மாதத்திலே பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளாதவன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சபித்துள்ளார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் கூறி இருக்கின்றார்கள். கண்ணியமானவர்களே, இந்த நோன்பு மிகப்பெரிய கூலிக்குரியதாக இருக்கின்றது. மிகப்பெரிய கூலி. பொதுவாக ஒரு அமலுக்கு வந்து தொழுகை என்று சொன்னால், வேறு வணக்க வழிபாடுகள் என்று சொன்னால் 10 இருந்து 700 மடங்கு, அதாவது பொதுவாக நோன்பை தவிர உள்ள அமல்களுக்கு 10 மடங்கு தொடக்கம் 700 மடங்கு அளிக்கப்படுகின்றது. ஆனால் நோன்புக்கு அல்லாஹ் நான் தான் நோன்புக்கு கூலி கொடுப்பவன் என்ற கருத்தை அல்லாஹு தாலா சொல்லுகின்றான். அந்த வகையில இது எத்துணை நன்மைகளை இது தரக்கூடியது, அளிக்கக்கூடியது என்பதனை நாங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். உதாரணமாக அதனை விளங்கிக் கொள்வதற்காக ஒரு ஹதீஸுடைய கருத்தை நாங்கள் பார்க்கின்றோம். நபில் நோன்புக்குரிய கூலியாக நாங்கள் பார்க்கின்றோம் ஹதீஸுடைய கருத்தை. முழு பூமியும் தங்கத்தால் நிரப்பப்படுகின்ற பொழுது அந்த தங்க குவியலுக்கு, பூமியை நிரப்புகின்ற அந்த தங்க குவியலுக்கு எவ்வளவு பெறுமதி வருகின்றதோ அதைவிட அதிகமாக ஒரு நபில் நோன்புக்கு கிடைக்கும் என்ற ஹதீஸை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நபில் நோன்பு, உதாரணமாக இந்த நோன்புக்கு பின்னாலே வரக்கூடிய 6 நோன்புகள், அடுத்தது சில மாதங்களில் வரக்கூடிய நோன்புகளுக்கு தான் இந்த பெறுமதியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், எங்களை முன்னோக்கி வருகின்ற இந்த பரலான நோன்பு எவ்வளவு கூலியினை, எவ்வளவு நன்மையினை எங்களுக்கு அள்ளித்தரும் என்பதனை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டி இருக்கின்றது. கண்ணியமானவர்களே, துஆ செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக இந்த நோன்புடைய காலப்பகுதி இருக்கின்றது. அதாவது ஹதீஸுடைய கருத்தை நாங்கள் பார்க்கின்றோம். ஒரு நோன்பாளியினோட துஆ அங்கீகரிக்கப்படுகின்றது. அதாவது சகர் நேரம், நோன்பு நோட்டத்தில இருந்து நோன்பு திறக்கும் இஃப்தார் நேரம் வரை ஒரு நோன்பாளி கேட்குகின்ற துஆ அங்கீகரிக்கப்படும். வானத்தின் கதவுகள் அந்த நேரத்தில் திறக்கப்படும் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். அவ்வளவு அளப்பரிய நன்மையினை தரக்கூடிய காலப்பகுதியாக, ஒரு அமலாக இந்த நோன்பு இருந்து கொண்டு இருக்கின்றது. கண்ணியமானவர்களே, ஷஹ்ரு ரமலான் என்ற கருத்தை நாங்கள் ஹதீஸுடைய கருத்திலே, குர்ஆனுடைய வசனத்திலே நாங்கள் பார்க்கின்றோம். அதாவது இது குர்ஆனுடைய மாதமாக இருக்கின்றது. குர்ஆனுடைய மாதமாக இருக்கின்றது. அந்த வகையிலே நாங்கள் முடியுமான வரைக்கும் குர்ஆனை தமாம் செய்ய வேண்டும். இந்த நோன்புடைய காலத்திலே நாங்கள் தமாம் செய்யக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய உரையாடல், அல்லாஹ்வுடைய பேச்சு. ஹதீஸுடைய வரலாற்றிலே ஒரு விடயத்தினை நாங்கள் பார்க்கலாம். அப்துல்லா பின் அப்பாஸ் என்ற ஒரு சஹாபி இருந்தார்கள். அப்துல்லா பின் அப்பாஸ் என்கின்ற ஒரு சஹாபி குர்ஆனை ஓதுகின்ற பொழுது அழுவார்கள். குர்ஆனை ஓதுகின்ற பொழுது அழுவார்கள். இவ்வாறு அழுது அவர்களுடைய 2 கண்ணும் போய்விட்டது. ஆனால் அவருடைய கபூரிலே மிகப்பெரிய கராமத்து அத்தாட்சிகள் நடைபெற்றதாக ஹதீஸுடைய கருத்தை வரலாற்றிலே நாங்கள் பார்க்கின்றோம். அதை சொல்வதற்கு நேரமில்லை என்பதனால் அந்த விடயத்தை இத்துடன் சுருக்கிக் கொள்ளுகின்றன. அந்த அளவுக்கு குர்ஆன் மிகப்பெரிய அமலுக்குரிய, அல்லாஹ்வுடைய உரையாடலாக, மிகப்பெரிய நன்மை தரக்கூடியதாக குர்ஆன் இருக்கின்றது. குர்ஆன் இந்த மாதத்திலே தான் இறக்கப்பட்டிருக்கின்றது. மனிதர்களுடைய அனைத்து வெளிச்சத்துக்கும் வழிகாட்டலுக்கும் இஸ்லாத்தினுடைய வெளிப்பாட்டுக்கு காரணமாக இருந்தது இந்த பரிசுத்தமான குர்ஆன். இந்த பரிசுத்தமான குர்ஆன் இந்த மாதத்திலே தான் இறக்கப்பட்டிருக்கின்றது என்பதனையும் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டி இருக்கின்றது. கண்ணியமானவர்களே, உதுமான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு 2 ரக்காத்திலே
ஒரு குர்ஆனை ஓதி முடிப்பார்களாம் என்ற ஹதீஸுடைய கருத்தை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அந்த அளவுக்கு இது பெருமதியான குர்ஆனை தமாம் செய்யக்கூடிய ஒரு மாதம் என்பதனை கருத்திலே எடுத்து நாங்கள் குர்ஆன் ஓதி கொள்ள வேண்டும். ஒரு நாளிலே ஒரு ஜுஸை என்றாலும் நாங்கள் ஓதுவதற்கு ஆர்வம் காட்ட வேண்டும், கண்ணியம் வைக்க வேண்டும். எனவே கண்ணியமானவர்களே, இவ்வளவு அளப்பரிய இந்த நோன்புடைய மாதம், அல்லாஹ்வுடைய ரஹமத்து தரக்கூடிய மாதம், அல்லாஹ்வுடைய மன்னிப்பை தரக்கூடிய மாதம், நரகத்திலிருந்து விடுதலை அடையக்கூடிய ஒரு மாதம் என்பதனால் இந்த நோன்பினை அனைவரும் நோற்று அல்லாஹ்வுடைய அனைத்து பாக்கியங்களையும் பெற்றுக்கொள்ள அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.